காவேரி ஒரு பையனை விரும்பி இருந்து கண்ணு முன்னாடி காவேரி அவனை இப்படி கவனி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி வந்து விஜய் கிட்ட என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பண்ணுறேன், ஏன் ஏதாவது பிரச்சனையா இல்லை உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கெல்லாம் எந்த ஐடியாவும் இல்லை, இருந்தாலும் நான் வந்து சொல்ல வர்றது என்னென்னான்றாங்க. இல்லை நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதே நல்ல விஷயம் காவேரின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதான் நான் உங்களுக்கு கையெழுத்து டைவர்ஸ் பேப்பரில் போடுவேன்றதெல்லாம் கிடையாது, நீங்கள் கை நீட்டுற இடத்துலலாம் போடுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன்னு சொன்னதோ விஜய் ரொம்பவே மூட் அவுட் ஆகுறாங்க. உடனே காவேரி கிட்ட, இங்கே பாரு காவேரி, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை, எதாக இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையாக சொல்லிடு, இப்படி மூடி மறைச்சி சுற்றி வளைச்சி இப்படி பேசணுன்றது கிடையாது. நான் என் மாமியாருக்கு பையன்ற ஸ்தானத்தில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அதை நான் பண்ணுறேன், இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே, அப்படி நான் சொல்ல வரலைங்க, நான் வந்து என் குடும்பத்துக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செஞ்சுக்கிறேன், உன் இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசிட்டு போலாமா. கார் வந்து என்ன ஆயிடுச்சோ ஏதாயிடுச்சோன்னு நான் பயந்து போனேன்னா உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிட்டு தான் நான் கேட்டேன். உடனே காருக்கு என்ன செலவு ஆகுதோ அதை நான் கொடுத்துறேன்னு சொல்கிறேன். 10 லட்ச ரூபாய் ஆகும், கொடுக்க முடியுமா? அப்போ என்கிட்ட பணம் இல்லை, உன்னால நான் கேட்குற பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? ஏன் காவேரி இப்படி இருக்க? எனக்கிட்ட உங்ககிட்ட பிடிக்காதது என்ன தெரியுமா? இந்த ஆர்வ கோளாறுத்தனமாக பேசுகிற பாரு, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு விஜய் கோவப்படுறாங்க. அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.